அப்படியானால் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நடவடிக்கை இல்லாததற்கு காரணம் என்ன? இந்த பிரச்சனைகளுக்கு தொடர்பாக ஏன் செயற்பாட்டில் ஒரு வகை குறைவு உள்ளது? சுற்றிலும் நடக்கின்றவற்றை பார்த்து மக்கள் அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அளவுக்கு ஏன் கவலைப்படவில்லை? நான் நினைக்கிறேன், இது சில விஷயங்களுக்குமே திரும்பி செல்கிறது. பெரும்பாலான சூழ்நிலைகளில் நெறிமுறையாளர் முடிவுகளை நிர்ணயிப்பதாக நான் நினைக்கிறேன். அதாவது அந்த மனப்பாங்கு, அறிவு மற்றும் முனைப்பு. இவ 3 விஷயங்களே முக்கியமானவ. தற்போதைய நிலைக்கு. வேறு எதுவும் காரணமாக இருப்பதாக நான் நினைக்கவில்லை. மனச்சோர்வு எனக்கு தோன்றுகிறது நடக்கின்ற அனைத்திற்கும் மைய காரணமாக உள்ளது. மனச்சோர்வின் விளைவுகள் மிகவும் தெளிவாக தெரியும். குறிப்பாக இந்த மாநிலங்களில் உள்ள சில கோவில்களை கட்டுப்படுத்தும் சட்டங்களை ஒருவர் பார்ப்பதனால், சட்டத்தில் பயிற்சி இல்லாத ஒருவருக்கும் சட்டம் அல்லது விதிகளை செய்வதில் எந்த திறனும் இல்லாத ஒருவருக்கும் கூட இந்த சட்டங்கள் குறைக்கப்பட வேண்டிய அவசியத்தை வெளிப்படையாக காட்டுகின்றன. இந்த சட்டங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கூச்சலிடுகின்றன. இது உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையில இந்த விஷயங்களை பற்றி நான் எழுதத் தொடங்கியது 2015 டிசம்பர் மாதம் முதல் தான். அதுக்கு முன்ன நான் கொஞ்சம் ஆரம்ப படிப்பை மட்டும் செய்து கொண்டிருந்தேன். இந்த சட்டங்களை நான் படித்தபோது நான் எனக்கே கேட்ட முதல் கேள்வி, இந்த சட்டங்கள் நீதிமன்றத்தில் சவால் செய்யப்படுவதற்கு ஏன் இவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது என்பதாக இருந்தது. இந்த சட்டங்களில் சில 1927ஆம் ஆண்டுக்கே சேர்ந்தவை. பிறகு 1951 மற்றும் 1956ஆம் ஆண்டுகளும் உள்ளன. தற்போது தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 1984 சட்டம் 1927ஆம் ஆண்டு சட்டத்திலிருந்து வந்தது. அது ரத்து செய்யப்பட்ட பிறகு 1951ஆம் ஆண்டு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 1934ஆம் ஆண்டு ஷ்ரூர் மடம் வழக்கில் உச்ச நீதிமன்றம் அதை முதன்முறையாக ரத்து செய்தது. 1984ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட சட்டத்தையும் அதுக்கப்புறம் வந்த சட்டத்தையும் யாராவது பார்த்து ஒப்பிட்டால் அவங்களுக்கு இதுல என்ன வித்தியாசம் அப்படின்ற கேட்பார்கள். எந்த வித்தியாசமும் இல்ல. எதை நீக்கினார்கள், எதை ரத்து செய்தார்கள், இன்று எது அமலில் உள்ளது என்பதை கூட உரை ரீதியாக ஒப்பிட்டு பார்க்க யாரும் முயற்சி செய்யவில்லை. எப்படி மாநில சட்டமன்றம் நாட்டின் உச்ச நீதிமன்றம் அடிப்படையாக அரசியலுக்கு முரணாகும் என்று கூறி ரத்து செய்ததை மீண்டும் அமலுக்கு கொண்டு வர தைரியம், துணிவு, மனப்பாங்கு மற்றும் ஆணவம் கொண்டது என்று யாரும் கேட்கவில்லை. இதுக்கு பின்னால் 2 குறிப்பிட்ட என்ன நினைக்கிறேன் சமூக அரசியல் காரணங்கள் உள்ளன. அதற்கு முன் நாம் இதை பற்றி என்ன செய்ய முடியும், ஏன் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறேன். இதை சொல்லுவதற்கு என்னை மன்னிக்கவும், ஆனால் கோயிலுக்கான போராட்டம் துரதிருஷ்டவசமாக ஒரு ஒற்றை ஜாதியின் போராட்டமாக மாறிவிட்டது. இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோடு அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவோடு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜாதியோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. இது அடிப்படையில் தவறானது என்று நான் நினைக்கிறேன். அந்த பார்வை நீங்க வேண்டும், அதை முற்றிலும் ஒதுக்கி எறிய வேண்டும். ஒரு கோயில் ஹிந்து சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு ஜாதிக்கும், ஒவ்வொரு உபக்குழுவுக்கும், ஒவ்வொரு சமூகத்திற்கும் சொந்தமானது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது.